பிஹெச் 24 ஹவர்ஸ் சோப்பு 24 ஹவர்ஸ் சிபி சோப்புன்றது தான் இப்போ அங்கே இங்கேன்னு வைரல் ஆகிட்டுருக்கு. எனக்கு கூட ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் ஏதாவது கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவான வீடியோ போட்டால் கூட அது ரீச் ஆகலை. 24 ஹவர்ஸ்னு ஒரு வீடியோவில் ஏதாவது ஒரு வீடியோவில் நான் 24 ஹவர்ஸ்ன்னு சொல்லியிருந்தால் போதும், அந்த வீடியோ வியூஸ் அதிகமாக போகுது. யூடியூப் ரிதம் அப்படி தான் ஒர்க் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ அந்த வகையில் நிறைய பேர் மண்டையை நல்லா குழப்பி வச்சுருக்காங்க. ஸோ அதை தெளிவுபடுத்துகிற விதமாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அதாவது கோல்ட் ப்ராசஸ் சோப்ஸாக நான் செய்ய போகிறேன். அதோட பிஹெச் எத்தனை நாளில் எவ்வளோ பேலன்ஸ்டாக இருக்குன்றதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் இந்த சோப் 5% டிஸ்கவுண்ட் விட்டு பண்ண போகிறேன். அண்ட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்றதுனால ஷியா பட்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஷியா பட்டர் சோப்பு. ஸோ இதில் 2 சேலஞ்ச் நான் பண்ண போகிறேன். கவு கீ சோப் பண்ணவே முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி சிபி சோப்ஸில் கவு கீ ஆட் பண்ணி செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் அதுவுமே நோ எனக்கு கிளாஸில் சொல்லித்தரல அப்படின்றீங்க. ஸோ நான் அதை நான் பண்ணி காட்டினேன். அதே மாதிரி பியோர் கவு கீ சோப்புமே நான் பண்ணி காட்டினேன். அதே மாதிரி ஷியா பட்டரில் சோப் செய்ய முடியுமா ஃபுல்லாக வச்சு அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. எஸ் பண்ணலாம், ஆனால் டூ காஸ்ட்லி. சரிங்களா? ஸோ இதில் நான் ஒரு 200 கிராமுக்கு தான் சோப்பு செய்ய போகிறேன். இதில் நான் மெயினாக இந்த அல்கனட் ரூட் இன்ஃப்யூஸ் பண்ண ஆயிலை வச்சு சோப்பு செய்யணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ அதனால் ஆலிவ் ஆயில் கொஞ்சம், ஷியா பட்டர் நிறைய, அப்புறம் அல்கனட் ரூட் இன்ஃப்யூஸ் பண்ணது. இது நான் மில்க் வச்சு செய்ய போகிறேன். கவு மில்க்கு அண்ட் கோட் மில்க் பவுடர், இந்த 2த்தையும் தான் வச்சு செய்ய போகிறேன். ஸோ பொதுவாகவே இந்த ஃப்ரீஸ் பண்ணி செய்யக்கூடிய மெத்தட் எதுக்கு வந்ததுன்னா, பால் இருக்குது இல்லையா, பாலில் நம்ம காஸ்டிக் சோடாவை போடும்போது அந்த இது தனித்தனியாக பிரிஞ்சிரும். சரிங்களா? ஸோ அதனால் ஃப்ரீஸ் பண்ணி செய்ய சொன்னதே தவிர எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணணுன்ற கட்டாயம் இல்லை. என்ன தான் நம்ம ஃப்ரீஸ் பண்ணாலும் இந்த பீட்ரூட் சோப்ஸ்லாம் செய்கிறோம் அப்படின்னா அதோட கலர் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி இந்த குப்பைமேனி சோப் செய்கிறோம் அப்படின்னா ஃப்ரெஷ் ஜூஸாக செஞ்சாலும் மேலே கொஞ்சம் நுர ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும், அங்கே ஒரு ரியாக்ஷன் நடக்கும். அதே மாதிரி நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணின குப்பைமேனி ஜூஸை அதில் காஸ்டிக் சோடா சேர்த்து மிக்ஸ் பண்ணாலும் இந்த மாதிரி நடக்கும். ஸோ பொதுவாக இந்த மில்கில் ஆட் பண்ணும்போது காஸ்டிக் சோடா நீங்கள் அதாவது தண்ணி கரைச்சி கொஞ்சம் அதில் இப்போ ஆயில் இருக்கக்கூடிய ஒரு ஜக்கில் நீங்கள் லை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் தனித்தனியாக தெரிஞ்சு வரும். அதே மாதிரி தான் சோப்ஸில் நீங்கள் மில்க் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அது கொழுப்பு கண்டென்ட் இருக்கும் இல்லையா, ஃபேட்ஸ் எல்லாமே தனித்தனியாக பிரித்து விட்டுரும். அதாவது அந்த லை ப்ரிப்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால் ஃப்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராது. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் இந்த மில்க்கை மில்கில் லை ப்ரிப்பேர் பண்ணும்போதே தெரியும், ஒரு மாதிரி திக்காகும். ஸோ ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஃபேட்ஸ் எல்லாம் சோப்பாக கன்வெர்ட் ஆகுது, இதுவாகும். ஸோ அதனால் ஃப்ரீஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறோம். மற்றபடி எல்லா சோப்ஸுக்குமே ஃப்ரீஸ் பண்ணி தான் செய்யணுன்ட்டு இல்லை. என்ன அதோட அந்த வீரியம் கொஞ்சம் குறையும். அந்த எஃபெக்ட் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணாமல் இருக்கும், அவ்வளோதான். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு இந்த ஃப்ரீஸ் பண்ணுறது ரிலேட்டடாக உங்களோட டவுட்ஸ் என்ன அப்படின்றத சொல்லுங்கள். நான் ஆனால் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் உங்களுக்கு கோல்ட் ப்ராசஸ் செய்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் இது 200 கிராம் சோப் தான் 50-50 நான் ஊற்றிக்கிட்டேன். அதுக்கு மேலே சும்மா ஒரு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கட்டுன்றதுக்காக ஒரு ரோஸ் பெட்டல்ஸ் அப்படியே வச்சுட்டேன். ஸோ இது பாருங்கள், நான் அல்கனட் ரூட் போட்டு செஞ்சேன். அது மில்க் கலரும் இல்லாமல் அல்கனட் ரூட் கலரும் இல்லாமல் ஒயிட் கலரில் எனக்கு இருந்தது. ஸோ இதுதான் நான் செஞ்ச 1 ஹவரில் அன்மோல்ட் பண்ணிட்டேன். நீங்கள் கோல்ட் ப்ராசஸ் சோப்பை பர்ஃபெக்டாக கால்குலேட் பண்ணி செஞ்சீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஒரு 3 to 4 ஹவர்ஸ்லேயே அன்மோல்ட் பண்ணிடலாம். நான் என்னோடய ஓன் ரிஸ்கில் 1 ஹவரில் அன்மோல்ட் பண்ணிட்டேன். பட் நீங்கள் 3 ஹவர்ஸ்லேயே உங்களோட 24 ஹவர்ஸ் சோப் மேக்கிங்காக இருந்தாலும் சரி, சிபி மெத்தடாக இருந்தாலும் சரி, அன்மோல்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அன்மோல்டு பண்ணி அன்னைக்கே சோப்பு செஞ்ச அன்னைக்கே நான் பிஹெச் டெஸ்ட் எடுக்கிறேன். இது நான் ஒரு குட்டி ரிசர்ச் மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபை கிடைக்கணுன்றதுக்காக ஃபஸ்ட்டு டே எடுக்கிறேன். பாருங்கள், ப்ளூ கலரில் இருக்குது. நிறைய பேருக்கு 24 ஹவர்ஸ் சிபி மெத்தடில் பண்ணாலும் இதே ப்ளூ கலர் தான் இருக்குன்னீங்க. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, தெளிவாக இருந்துக்கோங்க. சரிங்களா? இப்போ இது 12 இருக்கா? கரெக்டாக பாருங்கள், 12. நான் நிறைய சொல்லியிருப்பேன்.
இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அதில் பிஹெச் டெஸ்ட் எடுத்திங்கன்னா 14 இருக்கும். சரிங்களா? நான் சொல்லுவேன் நிறைய வீடியோஸில், நீங்கள் இந்த லையை ஆயில்ஸில் மிக்ஸ் பண்ணும்போதே அதோட தன்மையெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும் அப்படின்ட்டு. அப்போ 14லேருந்து 13, 12 கிட்ட உங்களுக்கு பிஹெச் குறைஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ எவ்வளோ இதுதான் அதனால தான் நீங்கள் வந்துட்டு நல்லா ஹீட்டெல்லாம் போனதுக்கப்புறம் ஆயில்ஸில் வந்து மிக்ஸ் பண்ணுங்க அப்படின்றது. 12 நிற்கிது பாருங்கள். ஸோ உங்களுக்கு 2 லெவல் வந்து பிஹெச் 2 வந்துட்டு கம்மியாகிருக்கு. ஸோ சரிங்களா? ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்துட்டு நான் பிஹெச் டெஸ்ட் எடுக்க போகிறேன். அதே மாதிரி டிஸ்டில் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே சோப்பில் தான் நான் அங்கே இங்கேயும் கொஞ்சம் தள்ளி எடுக்க போகிறேன். ஸோ இது வந்துட்டு நெக்ஸ்ட் டே பாருங்களேன், ப்ளூவிலேருந்து அப்படியே க்ரீன் தான் எனக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து நல்லா வந்துட்டு அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பிஹெச் எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து டிஸ்டில் வாட்டர் எடுத்துக்கோங்க. எனக்கு என்னோடய பார்வைக்கு இது ப்ளூ கலரில் தான் லைட்டாக தெரிஞ்சது. ஆனால் அதோட கலர் வந்து கொஞ்சம் ஃபேடாக இருந்தது. நிறைய கிளாஸஸில் வந்துட்டு இந்த 24 ஹவர் சிபி மெத்தட்ஸ்லையுமே ஹீட்டோட ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது அப்போ உங்களுக்கு பிஹெச் வந்து அட்லீஸ்ட் 7 இருக்கணும் தானே. அதுவுமே இல்லை. என்னோட இது என்னென்னா, இது அல்கலைனோட ஹீட்டு தான். இதனால் நம்மளோட நேச்சுராலிட்டி, சோப்ஸோட நேச்சுராலிட்டி தான் போகுமே தவிர இது வந்து பிஹெச் எல்லாம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்காது. ஸோ அதை மட்டும் நீங்கள் மைண்டில் தெளிவாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி சிபி மெத்தடில் நீங்கள் சோப் செஞ்சாலும் சரி, ஹீட்டோடு நீங்கள் சேர்க்கவே செய்யாதீங்க. சும்மா கற்பனைக்கு வகுந்தாப்படி இந்த சிபி சோப்ஸை செஞ்சு உள்ளதை கரெக்டாக வரக்கூடிய சோப்ஸை ராங்காக செஞ்சு சொதப்பிடாதீங்க. ஸோ நம்மக்கிட்ட சிபி சோப்ஸு ஒர்க் ஷாப்பும் அவைலபிளாக இருக்குது. 24 ஹவர் சிபி சோப்ஸ் ஒர்க் ஷாப்புமே அவைலபிளாக இருக்குது. நீட் இருந்தால் வந்துட்டு கண்டிப்பாக வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த பிஹெச்சில் ஃபஸ்ட்டு டே நான் ஒரே ஸ்ட்ரிப்பில் தான் வந்துட்டு டெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஃபுல்லாக அப்சர்வ் ஆச்சுன்னா வேறு ஸ்ட்ரிப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கால்வாசி இருக்கிற மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன்னா இது கொஞ்சம் ஹை ரேட்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிப்ஸு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டே பார்த்தது வந்து பாருங்கள் நீங்களே 12. சரிங்களா? அது அப்சர்வ் ஆனவும் நல்லா ப்ளூவாக இருந்தது, காஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி அதாவது நெக்ஸ்ட் டேவே நான் எடுக்கிறேன். அடுத்த நாளே நான் வந்து எடுக்கிறேன். அடுத்த நாளே பார்த்திங்கன்னா எனக்கு 10 இருக்குது. சரிங்களா? பிஹெச் உங்கள் கண்ணு முன்னாடி தான் எடுக்கிறேன். பிஹெச் வந்துட்டு எனக்கு 11 கூட நீங்கள் வச்சுக்கோங்க, 11 கூட வச்சுக்கோங்க. ஆனால் 11 ரொம்ப டார்க்காக இருக்குது. இது 10 அந்த லிஸ்ட்டில் தான் வரும். 11 வச்சுக்கோங்க, 10 வச்சுக்கோங்க, 10.5 வச்சுக்கோங்க. ஆனால் நெக்ஸ்ட் டேவே எனக்கு 12லேருந்து ஒரு பிஹெச் குறையுது இல்லைங்களா? ஏன்னா இந்த மூடி வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா 24 ஹவர் சிபி மெத்தடில். அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. சரிங்களா? சோப்பு வந்து நல்ல காற்றோட்டமாக இருக்கும்போது தான் அதில் இருக்கக்கூடிய லையோட கான்சன்ட்ரேஷன் எல்லாமே எவாப்ரேட் ஆகும். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது தான் பிஹெச் வந்து நல்லா பேலன்ஸ்ட் ஆகும். கொஞ்சம் விட்டால் சிபி மெத்தட் சோப்பே அப்படியே கொலாப்ஸ் பண்ணிடுவீங்க போல். ஓகே, ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் டே வந்துட்டு எனக்கு 10 இருக்குது. இப்போது உங்களுக்கு ஓரளவு ஒரு கிளியர் தெரியும். அதாவது அந்த மூடி வைக்கிறது, அதுக்கப்புறம் அந்த ஹீட்டோடு சேர்க்குறது, இதனால் என்னென்ன எரர் நடக்குதுன்னு சொல்லிட்டு. 24 ஹவர் சிபி விட இது கோல்ட் ப்ராசஸ் சோப்பு தான். கோல்ட் ப்ராசஸ் சோப்ஸ்லேயே ஃபஸ்ட்டு டேவே 12. நீங்கள் அப்போ சோடியம் லாக்டேட் ஆட் பண்ணி 24 ஹவர் செய்கிறீங்கன்னா அப்போவும் 12. அப்போ எந்த மெத்தடு கரெக்டு? ஓகேங்களா? ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் டே செக் பண்ணும்போது எனக்கு பிஹெச் வந்துட்டு 10 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக. இப்போ நம்மளுக்கு என்னோட சஜஷன் என்னென்னா, நான் 24 ஹவர்ஸ் கோல்ட் ப்ராசஸ் சோப்ஸ்லேயும் எனக்கு வந்துட்டு 7 வருது. சரிங்களா? ஸோ அப்போது அந்த 7 எனக்கு கோல்ட் ப்ராசஸ் சோப்ஸில் எத்தனாவது லெவல் வருது அப்படின்றத பார்க்குறதுக்கு தான். இது அப்படியே அடுத்த டே. சரிங்களா? அதாவது 3வது நாள் தொடர்ந்து தான் எடுக்கிறேன். அந்த 3வது நாள் அந்த சோப்போட கலர் வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணிங்களா? ஃபஸ்ட்டு டே சோப்பு எப்படி இருக்குது, செகண்ட் டே வந்துட்டு சோப் எப்படி இருக்குது, தேர்டு டே எப்படி இருக்குதுன்னு அந்த கலரையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா அந்த காஸ்டிக் சோடாவோட அதாவது லையோட கான்சன்ட்ரேஷன் வந்து வெளியே போக சோப்பு வந்து என்ன கலர்ஸ் நம்ம என்ன குப்பைமேனி சோப் செய்கிறோமோ அதோட கலர் வந்து அப்படியே நேச்சுரலாக கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ அதை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான். இது வந்து 3வது நாளே லைட்டாக ஒரு மாதிரி பிங்க் கலரில் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சது. ஆனால் ஃபைனலாக இந்த வீடியோட எண்டு வரைக்குமே பாருங்கள். அதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரியும்.
இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 3வது நாள் வந்துட்டு எனக்கு அதே க்ரீன் தான் கிட்டத்தட்ட வந்துட்டு 10 அதில் தான் இருந்தது. ஆனால் அந்த க்ரீனை விட கொஞ்சம் லைட்டாக இருந்த மாதிரி இருந்தது. சரிங்களா, ஒரு 9.5 அந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. அந்த க்ரீனை விட லைட்டாக இருந்தது. நெக்ஸ்ட் டே தானே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் 12 ஹவர்ஸுக்கு அப்புறம் நம்ம செக் பண்ணுறோம். சரிங்களா, அதாவது 1 ஹவருக்கு இருக்க நம்மளுக்கு வந்து சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். மகிமையே அதுதான். இந்த கோல்ட் ப்ராசஸ் சோப்போட மகிமையே அதுதான். நம்ம கமர்ஷியலாக இருக்கிற சோப்ஸ் வந்து ஒன்ஸ் pH வந்துட்டு இது ஆயிடுச்சுன்னா அது அப்படியே இருக்கும். ஆனால் கோல்ட் ப்ராசஸ் சோப்பை பொறுத்த வரைக்கும் டே பை டே அதோட pH வந்துட்டு பேலன்ஸ்டாக கம்மி ஆகிக்கிட்டே இருக்கும், கரெக்டான pH வர்ற வரைக்கும். இதுதான் நேச்சுரல் சோப்ஸுன்றது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், முந்தின நாள் நான் செக் பண்ணும்போது கரெக்டாக வந்துட்டு இதே க்ரீன் தான். ஆனால் அந்த க்ரீனை விட கொஞ்சம் லைட்டாக இருக்குது. 9க்கும் இல்லாமல் 9ஐ விட கொஞ்சம் டார்க்காக இருக்குது. அதே மாதிரி 10ஐ விட லைட்டாக இருக்குது. ஸோ நான் இதை வந்துட்டு 9.5ன்னு எடுத்துக்க போகிறேன். ஸோ இது ஈரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பற்றின ரிசர்ச் தான் போயிட்டுருக்கு. இது வந்து கோல்ட் ப்ராசஸ் சோப்பு 24 hour சோப்ஸ்லாம் கிடையாது. ஓகேங்களா, 5% சூப்பர் ஃபேட் விட்டு பண்ணியிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஷியா பட்டர் சோப்பு. இது வந்து ஒரு 2 times 3 times நான் வந்து pH எடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் சரி டெய்லி கண்டினியூவாக வந்து pH எடுக்க வேணாம், ஒரு 2 days நம்ம விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நான் இன்றைக்கி வந்துட்டு pH டெஸ்ட் அதை எடுத்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி பாருங்களேன், pH வந்து நம்மளுக்கு 8க்கும் 7க்கும் சென்டரில். 7 வந்து லைட் கலராக வரணும், இது வந்து கொஞ்சம் 8 இருக்குது. ஸோ ஒரு 2 daysலேயே வந்துட்டு நம்மளுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது. இங்கே பார்த்தீங்களா, இன்னும் ஒரு 2 days கிட்ட விட்டோன்னா 7 வந்துடும். கிட்டத்தட்ட 1 week ஆக போகுதுன்னு வைங்களேன். நம்மளுக்கு 1 weekலேயே கோல்ட் ப்ராசஸ் சோப்பு வந்துட்டு pH வந்து 8 நிற்கிது, போதும் தானே. ஸோ நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது இந்த 24 ஹவர்ஸ்ன்னு சொல்லிட்டு. என்னென்னா கோல்ட் ப்ராசஸ் சோப்பு வந்துட்டு இப்போ pH வந்து 12லேயே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து 24 ஹவர்ஸில் மட்டும்தான் pH 7 6 கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு. நீங்கள் 24 ஹவர்ஸில் செஞ்சாலுமே உங்களுக்கு வந்து 7 இருக்கும், 6க்கும் 6.5 அந்த மாதிரி இருக்கும். பட் வந்து 5க்கு வரவே செய்யாது. நீங்கள் சோடியம் லாக்டேட்டை ஆட் பண்ணினாலுமே உங்களுக்கு வந்து 7 6.5 அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் அதில் அந்த லையோட கான்சன்ட்ரேஷன் இருக்குன்னா இருக்கும், ரொம்ப கம்மியாக பர்சன்டேஜ் இருக்கும். நீங்கள் நேச்சுரல் சோப்ஸுன்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா சோடியம் லாக்டேட் ஆட் பண்ணினாலுமே, அதாவது 24 ஹவர்ஸில் நீங்கள் செஞ்சாலுமே அட்லீஸ்ட் ஒரு 3 days வச்சிருந்து கொடுங்க. 24 hour சோப்புன்னு சொல்லிட்டு 1 dayலேயே நீங்கள் வந்துட்டு கொடுக்காதீங்க. 24 ஹவர்ஸில் அன்மோல்ட் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 2 days வந்துட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா, அதே மாதிரி அந்த சோடியம் லாக்டேட்டுன்ற பர்சன்டேஜ் வந்து கரெக்டாக ஆட் பண்ணணும். நிறைய பேர் ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணுறீங்க, பர்சன்டேஜ் ரொம்ப இதுவாக இருக்குது. ஸோ அது வந்து லைட்டான ஹார்டன் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வந்து pH கம்ப்ளீட்டாக ஒரு 7 வரணும், 6.5 வரணும் அப்படின்னா டோட்டலி ஃபார்முலா வந்துட்டு வேறு. அதுக்கப்புறம் இந்த சோப்ஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன டிஃப்ரென்ஸ் நடந்திருக்குன்னா, இது கலர் வந்து ஒயிட் கலரில் இருந்தது. நான் அல்கனட் ரூட் ஆயில் போட்டு செஞ்சுருந்தேன். ஸோ அந்த ஆயில் வந்து போட்டு செஞ்சுருந்தேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்துட்டு ஒயிட் கலரில் இருந்தது, லைட்டாக கொஞ்சமாக தானே அந்த ஆயில் சேர்த்துருந்தேன். ஸோ அதோட கலர் வந்துட்டு லைட் பிங்க்கும் இல்லாமல் ஒரு மாதிரி கலரில் வந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோல்ட் ப்ராசஸில் இன்னொரு ட்ராபேக் என்னென்னா, இது வந்து 1 week ஆன சோப்பு. இப்போ 24 hour சோப்புனா இப்போ பாருங்கள், இதில் லைட்டாக இந்த அமுங்கிருக்கு பாருங்கள், இந்த மாதிரி அமுங்கும், அவ்வளோதான். தெரியுதா, இந்த மாதிரி அமுங்கும். இது 24 hour சோப்பு இல்லை, கோல்ட் ப்ராசஸ் தான். இந்த ஹார்ட்னஸ் உங்களுக்கு போதாதா? இந்த ஹார்ட்னஸ் வந்து உங்களுக்கு போதாமல் இருக்கா? ஆனால் ஓரங்கள்லாம் இந்த மாதிரி இருக்க தான் செய்யும். இது கோல்ட் ப்ராசஸோட நேச்சுரலிட்டியே இப்படி தான். ஒன்று பெஸ்ட்டு என்னென்னா 24 hour சோப்பு செய்கிறோன்னா இந்த மாதிரி கூட அமுங்காது, ஓரங்களில் கூட இந்த மாதிரி ஆகாது. சரிங்களா, ஆனால் இந்த கோல்ட் ப்ராசஸ் சோப்பு இன்னும் ஒரு வாரமோ இல்லை 1 month வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்னுமுமே நல்ல ஹார்டன் ஆகும். நீங்கள் 24 hours வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம்ல அந்த சோப்பு, இப்போ இந்த கோல்ட் ப்ராசஸ் சோப்பு ரெடி டு யூஸ் தான். அதாவது ரெடி டு யூஸ் மீன்ஸ் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்துட்டு ஒரு pH வந்துட்டு 7.5 கிட்ட இருக்குது, தாராளமாக வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 7 வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கொடுக்கலாம். இந்த ரிசர்ச்சில், அதாவது ரிசர்ச் மீன்ஸ் இந்த வீடியோவில் வந்துட்டு நான் மெயினாக சொல்ல வர்றது என்னென்னா,
கோல்ட் ப்ராசஸ் சோப்ஸ்லேயுமே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 1 வீக்குக்குள்ளேயே வந்து பிஹெச் வந்து ஓரளவு பேலன்ஸ்ட் ஆகும் அப்படின்றத வந்து சொல்கிறதுக்காக மட்டும்தான். ஏன் அப்படின்னா அந்த 24 ஹவர்ஸ் ஸ்கேம் அந்த இது வந்துட்டு போயிட்டுருக்கு இல்லையா, அதில் வந்து நான் நிறைய வீடியோஸ் போட்டிருந்தேன். 1 வீக்லேயே வந்து சோப்ஸ் யூஸ் பண்ணலாம், இரிட்டேஷன் ஆகாது. ஆனால் சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு நம்ம வந்துட்டு பார்த்து தான் கொடுக்கணும், அது மட்டும் பார்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை 1 மந்த்து தானே வைக்கணும்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி 1 மந்த்து தான் வைக்கணும். ஆனால் 24 ஹவர்ஸு 1 டேயில் யூஸ் பண்ணுற அந்த விஷயத்துக்காக நான் வந்துட்டு சொல்ல வந்தேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க, டீட்டெயில்டாக நம்ம பேசலாம். ஓகேங்களா? ஸோ வேறு என்ன உங்களுக்கு கோல்ட் ப்ராசஸ் ரிலேட்டடாக, அதாவது கோல்ட் ப்ராசஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு. உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டன் வரணும்னா சோடியம் லாக்டேட் ஆட் பண்ணிக்கலாம். உப்புன்றது அது நேச்சுரல் தான் உங்களுக்கு, சரிங்களா? ஆனால் பிஹெச் வந்து 6.5 7 வரணும்னா நீங்கள் சொல்கிற பர்சன்டேஜ் இல்லை, அது டிஃப்ரெண்ட் ஆகும் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோடய கருத்து. எனிவே வந்துட்டு கோல்ட் ப்ராசஸ் சோப்ஸோட மகிமை எப்பயுமே கோல்ட் ப்ராசஸ் சோப்புக்கு தான் சேரும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கோல்ட் ப்ராசஸ் சோப்பை பற்றின டவுட்ஸோ இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு சோப் மேக்கிங் டவுட்ஸ் வேறு ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட நிறைய கோர்சஸுமே அவைலபிளாக இருக்குது. முக்கியமாக வந்துட்டு இப்போது ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட் ஃபார்முலேஷன் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு நீட் இருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஸோ சரி, வீடியோ முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். சரி, லாஸ்ட்டாக ஒரு வாட்டி செக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 1 வீக்குக்கு மேலே ஆகுது, 7 நாள் 7 நாளுக்கு மேலே தாண்டி 8வது நாள். ஸோ அதனால் ஃபைனலாக செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணேன். சோப்போட கலருமே நல்லா டிஃப்ரெண்ட் இருந்தது. அதாவது இது அல்கனட் ரூட் இன்ஃப்யூஸ் பண்ண ஆயில் வச்சு பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஒயிட் கலரில் இருந்தது, இப்போது ஒரு மாதிரி லைட் பிங்க் கலரில் இருந்தது. எனக்கு வந்துட்டு 8வது நாள்லேயே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பிஹெச் வந்துட்டு நல்லாவே 7ல் நின்றுது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரொம்ப அந்த ப்ளூ கலர் டார்க்னஸ் அந்த மாதிரிலாம் வந்துட்டு இல்லை. ஸோ இந்த வீடியோவோட முடிவில் நான் என்ன சொல்கிறேன்னா, 24 ஹவர்ஸ் சோப் மேக்கிங் மெத்தடில், அதாவது சோடியம் லாக்டேட் ஆட் பண்ணால் மட்டும்தான் பிஹெச் வந்து பேலன்ஸ் ஆகும் அப்படின்ட்டு நிறைய பேர் ஸ்கேம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாது. கோல்ட் ப்ராசஸ் சோப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 மந்த் க்யூரிங் டைம் விட்டோன்னா நம்மளுக்கு பிஹெச் வந்துட்டு 7 6.5 அந்த மாதிரி வந்துடும். சோடியம் லாக்டேட் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு ஓரளவு பேலன்ஸ் பண்ணி தான் கொடுக்கும். இந்த இதில் வந்துட்டு உங்களுக்கு அதை ப்ரூவ் பண்ணியிருப்பேன். இது வந்து கோல்ட் ப்ராசஸ் சோப்பு தான். 8வது நாள்லேயே பிஹெச் வந்து 7 நிற்கிது நம்மளுக்கு. அப்போ 1 மந்த் நம்ம ஃபுல்லாக க்யூரிங் டைம் விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பிஹெச் பேலன்ஸ்டாகவே இருக்கும். ஸோ சோடியம் லாக்டேட் ஆட் பண்ணி 24 ஹவர்ஸ் மெத்தடில் செய்கிறது வந்து ஒரே நாளில் பிஹெச் 5 6 நிற்கும் அப்படின்றது கிடையாது. அது வந்து சோப்பை நல்லா ஹார்டன் பண்ணி கொடுக்கும், ஓரளவு தான் பேலன்ஸ் பண்ணி கொடுக்குன்றது தான். ஸோ என்னோடய கிளாஸ்லேயுமே நான் அதுதான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதனால் ஹார்டன் பண்ணுறதுக்கும் அர்ஜெண்ட்டாக சோப்ஸ் ஏதாவது இது பண்ணுதுன்னா அன்மோல்ட் பண்ண முடியலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த 24 ஹவர்ஸ் மெத்தடை ட்ரை பண்ணலாம். அதுலேயுமே நிறைய பேர் தப்பான ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி சொல்லித்தராங்க. ஸோ கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அதாவது 24 ஹவர்ஸ்ன்னு சொல்லிவிட்டு கோல்ட் ப்ராசஸ் சோப் மேக்கிங்கில் யூஸ்வலாகவே கொஞ்சம் ஹார்டனிங்காக வந்துட்டு நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ அதே இது அப்படியே 24 ஹவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. கம்ப்ளீட்லி இன்னும் அதுக்கு வேறு ஃபார்முலா, இதுக்கு வேறு ஃபார்முலா. எனிவே தேங்க்யூ.